கோவை மாநகரின் புளியகுளம் பகுதியில் அமைந்துள்ள பழமையான காமாட்சியம்மன் கோவிலில் நள்ளிரவு நேரத்தில் மர்ம நபர்கள் புகுந்து அம்மன் சிலைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற முந்தி விநாயகர் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இந்த கோவிலில் பூஜைகள் முடிந்து நடை மூடப்பட்ட பிறகு முன்புற வாயிலின் வழியாக மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் நேரடியாக கருவறைக்குள் சென்று அம்மன் சிலைக்கு அணிவிக்கப்பட்டிருந்த தங்க நகைகள் உள்ளிட்ட மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவத்தின் போது அடையாளம் தெரியாமல் இருக்க கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் மர்ம நபர்கள் சேதப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. காலையில் கோவிலை திறந்த அர்ச்சகர்கள் நகைகள் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த ராமநாதபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தடயவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு கொள்ளையர்கள் விட்டுச் சென்ற தடயங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பதிவுகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நகை கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நடைபெறும் திருட்டு சம்பவங்களை கருத்தில் கொண்டு கோவில்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.